உள்ளடக்கத்தை உருவாக்குவது மிகவும் வேடிக்கையானது, ஆனால் ஒரு கேமராவை தேர்ந்தெடுக்கும் போதுதான் சவால்கள் தொடங்குகின்றன. தொழில்நுட்ப விவரங்கள், பலவிதமான மோட்கள், ஐஎஸ்ஓ மற்றும் அப்பர்ச்சர் போன்றவற்றை சரி செய்வது என அனைத்தும் குழப்பமாக இருக்கும். அதனால்தான் பெரும்பாலான படைப்பாளிகள் தங்கள் பயணத்தை ஒரு ஃபோன் கேமராவுடன் தொடங்குகிறார்கள். ஃபோன் கேமராக்கள் இப்போது தொழில்முறை கேமராக்களுக்கு இணையாக உள்ளன என்ற ஒரு நம்பிக்கை பரவலாக உள்ளது. பெரும்பாலான சூழ்நிலைகளில் இது உண்மையாக இருந்தாலும், ஒரு நல்ல தொழில்முறை கேமரா உங்கள் உள்ளடக்கத்தின் தரத்தை நிச்சயமாக மேம்படுத்தும். பெரும்பாலான ஸ்மார்ட் போன்களால் ஈடு செய்ய முடியாத தரத்தை இது வழங்கும். மேலும், கேமரா சிறியதாக இருந்தால் இன்னும் நல்லது. பயணத்தின் போது பெரிய உபகரணங்களை எடுத்துச் செல்வது ஒரு பெரிய தலைவலி. அதை நான் அனுபவித்திருக்கிறேன். இங்குதான் Canon EOS R50V போன்ற கேமராக்கள் கை கொடுக்கின்றன. இது Canon EOS R50N வீடியோ சார்ந்த பதிப்பு. அதனால்தான் அதன் பேரில் V உள்ளது. இது சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியானது. இதில் 24.2 மெகாபிக்சல் APS-C சென்சார், RF லென்ஸ் மவுண்ட் மற்றும் 10-பிட் 4K 60p பதிவு செய்யும் திறன் உள்ளது. இவை அனைத்தும் ஒரு சிறிய பேக்கேஜில் வருகின்றன. இதை உங்கள் பையில் எளிதாக எடுத்துச் செல்லலாம். நான் இதை 1 மாதமாக பயன்படுத்தினேன். பல உட்புற மற்றும் வெளிப்புற படப்பிடிப்புகளில் இதை சோதித்தேன். எனது அனுபவத்தைப் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சில கருத்துகள் உள்ளன. உள்ளடக்கத்தை உருவாக்குபவர்களே, நீங்கள் நம்பகமான கேமராவை ரூபாய்க்கு வாங்க திட்டமிட்டிருந்தால் இந்த விமர்சனத்தை முழுமையாக படியுங்கள். Canon EOS R50V உடனான எனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன் அதன் விவர குறிப்புகளை பார்ப்போம். இதில் 24.2 மெகாபிக்சல் APS-C CMOS சென்சார் உள்ளது. வீடியோவை பொறுத்தவரை இது 4K 60fps, 120 வாய்ஸ் 120fps, 10-பிட் வீடியோ மற்றும் Canon Log 3 ஆதரவுடன் வருகிறது. கேமராவின் உடல் அலாய் உலோகத்தாலானது. பக்கவாட்டில் ட்ரைபாட் மவுண்ட் உள்ளது. இதில் 3-inch ஆர்டிகுலேட்டிங் ஸ்கிரீன் உள்ளது. பட வடிவங்கள் JPEG, SHIF, RAW, C-RAW ஆகியவற்றை ஆதரிக்கிறது. இதனுடன் RFS 14 பவர் ஜூம் கொண்ட கிட் லென்ஸ் வழங்கப்படுகிறது. இந்த கேமரா வீடியோவை மையமாகக் கொண்டது என்பதை நீங்கள் இப்போது அறிந்திருப்பீர்கள். இந்த விஷயத்தில் இது சிறப்பாக செயல்படுகிறது. இது கிராப் செய்யப்படாத மற்றும் ஓவர் சாம்பிளிங் செய்யப்பட்ட 4K வீடியோவை 30fps இல் படம் எடுக்கிறது. அதாவது இது 6K சென்சார் ரீட் அவுட்டை எடுத்து அதை உயர்தர 4K கோப்பாக மாற்றுகிறது. இதன் விளைவாக கூர்மையான, விரிவான மற்றும் தெளிவான காட்சிகள் கிடைக்கின்றன. இந்த விலையில் பெரும்பாலான கேமராக்கள் கிராப் செய்யப்பட்ட 4K அல்லது குறைந்த தரமான வீடியோவை வழங்கும் நிலையில் இது ஒரு சிறந்த அம்சம். இதில் 10-பிட் கலர் மற்றும் Canon Log 3 ஆதரவு உள்ளது. Canon Log 3 என்பது மிக உயர்ந்த டைனமிக் ரேஞ்ச் கொண்ட ஒரு பிளாட் வீடியோ பிக்சர் ப்ரொஃபைல் ஆகும். இது வீடியோ எடிட்டர்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வண்ணங்களை சரி செய்ய மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். Canon EOS R50V ஒரு வழக்கமான மிரர்லெஸ் DSLR கேமரா. இதை எங்கும் எடுத்துச் செல்லும் அளவுக்கு சிறியதாக உள்ளது. இந்த பிரிவை நான் எழுதுவதற்கு முக்கிய காரணம் லென்ஸுக்கு அருகிலேயே சேர்க்கப்பட்டுள்ள ரெக்கார்ட் பட்டன் தான். நீங்கள் தனியாக படம் எடுப்பவராக இருந்தால் ரெக்கார்டிங் பட்டனை கண்டுபிடிப்பதில் சிரமப்படுவீர்கள். பல சமயங்களில் இது கேமராவை அசைத்து ட்ரைபாட் நிலையாக இல்லாவிட்டால் ஷாட்டை கெடுத்துவிடும். ஆனால் இந்த பட்டன் மூலம் நீங்கள் எளிதாக ரெக்கார்ட் செய்து உங்கள் ஷாட்டை எடுக்கலாம். இது போன்ற அம்சங்கள் பயன்படுத்திய பிறகுதான் எவ்வளவு பயனுள்ளவை என்பதை உணர முடியும். ரீல்ஸ் மற்றும் யூடியூப் ஷார்ட்ஸ்களுக்கு செங்குத்து வடிவத்தில் படம் எடுக்க விரும்பும் படைப்பாளிகளுக்கு உதவும் வகையில் இடது பக்கத்தில் ஒரு மவுண்ட் உள்ளது. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் கேமராவை அதற்கேற்ப நிலைநிறுத்தலாம். 4Kயில் லேண்ட்ஸ்கேப்பில் படம் எடுத்து பின்னர் அதை 9:16 விகிதத்திற்கு மாற்ற வேண்டியதில்லை. இது வெளிப்புற கேஜில் செலவழிக்க வேண்டிய பணத்தையும் மிச்சப்படுத்துகிறது. ஆமானும் இதுவும் பயன்படுத்திய பிறகுதான் எவ்வளவு பயனுள்ள அம்சம் என்பதை உணர வைக்கும். இதில் 3-inch ஸ்கிரீன் உள்ளது. அதை முழுமையாக முன்னும் பின்னும் திருப்பலாம்.
நீங்கள் ஒரு தனிப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளர் அல்லது படைப்பாளியாக இருந்தால், படப்பிடிப்பின் போது உங்கள் ஃப்ரேம், ஃபோகஸ் மற்றும் பேட்டரி நிலை போன்றவற்றை தொடர்ந்து சரிபார்க்கும் சிரமத்தை நான் சொல்லத் தேவையில்லை. ஆனால் இந்த கேமராவில் அது ஒரு பிரச்சனை அல்ல. டிஸ்ப்ளே நிச்சயமாக பிரகாசமானது அல்ல, ஆனால் அது தனது வேலையைச் செய்யும். Canon EOS R50V ஐ ஒரு மாதம் பயன்படுத்திய பிறகு அதன் வெளியீடு பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்பதை பார்ப்போம். இதில் எடுக்கப்பட்ட படங்கள் கூர்மையாக உள்ளன. இந்த தயாரிப்பின் அளவு மற்றும் விலைக்கு ஏற்ப ஹைலைட் ரோல் ஆஃப் மிகவும் நன்றாக உள்ளது. RAW பிளஸ் JPEG இல் படமெடுக்கும் விருப்பம் உள்ளது. இது தொழில் வல்லுநர்களுக்கு போஸ்ட் புரொடக்ஷனில் வேலை செய்ய உதவுகிறது. ஆட்டோஃபோகஸை பற்றி பேசுகையில், நான் சுமார் 80 நாட்கள் பயன்படுத்தியதில் ஆட்டோஃபோகஸ் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் என்றோ அல்லது மோசமான ஃபோகஸ் கொண்ட காட்சியை பார்த்ததாகவோ ஒருமுறை கூட நான் உணரவில்லை. வண்ணங்கள் மற்றும் படத்தை பற்றி பேசுகையில், Canon EOS R50 PUV இனிமையான வண்ணங்களை வழங்குகிறது. பெரும்பாலும் இயற்கையான தோல் நிறங்கள் மற்றும் பொதுவான வண்ண ரெண்டரிங் நன்றாக உள்ளது. இது அதிக போஸ்ட் ப்ராசஸிங் தேவையில்லை என்றால் பயனுள்ளதாக இருக்கும். ஹைலைட், ரோல் ஆஃப் நிர்வகிக்கக்கூடியது. நிழல்கள் மற்றும் மிட் டோன்களும் நல்ல வெளிச்சத்தில் சரியாக அமைகின்றன. நீங்கள் லாக் மோடில் படமெடுக்க விரும்பவில்லை என்றாலும், இயல்பு நிலை JPEG மற்றும் வீடியோ வண்ணங்களின் ஒட்டுமொத்த வண்ண அறிவியல் மிகவும் நன்றாக உள்ளது. ஹைலைட்ஸ் மற்றும் ஷேடோக்களை சற்று சரி செய்தால் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமிற்கு நீங்கள் தயாராகி விடுவீர்கள். இதில் இன்-பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை. அதாவது, நீங்கள் லென்ஸ் அடிப்படையிலான ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும். நீங்கள் IS கொண்ட லென்ஸை பயன்படுத்தினால் கையால் பிடித்து படமெடுக்கும் காட்சிகளையும் நீண்ட எக்ஸ்போஷர் காட்சிகளையும் எளிதாக எடுக்கலாம். ஆனால் ஸ்டெபிலைசேஷன் இல்லாத லென்ஸை பயன்படுத்தினால் வரம்புகளை உணரலாம். இதில் குறிப்பிடத்தக்க அளவு ஜெல்லோ விளைவு உள்ளது. எனவே வேகமாக நகரும் பொருட்களை படமெடுப்பதற்கு இது மிகவும் சிறந்த கேமரா என்று நான் சொல்ல மாட்டேன். இப்போது நீங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வருவோம். Canon EOS R50V ஐ யார் வாங்க வேண்டும்? உங்கள் முதன்மை நோக்கம் வீடியோ, உள்ளடக்க உருவாக்கம், விளாக்ஸ், சமூக ஊடகங்கள், யூடியூபிற்கான டாக்கிங் ஹெட் வீடியோக்கள் போன்றவை என்றால், நீங்கள் ஒரு இலகுரக, திறமையான மிரர்லெஸ் செட்டப்பை விரும்பினால், நல்ல ஆட்டோ ஃபோகஸ், வண்ணம் மற்றும் வீடியோ விருப்பங்களுடன் இது சிறந்த தேர்வாகும். மாற்று வழிகளை யார் பார்க்க வேண்டும்? நீங்கள் நிறைய ஸ்டில்ஸ் படமெடுத்தால், குறிப்பாக சவாலான வெளிச்சத்தில், அல்லது மிக வேகமான லென்ஸ்கள் தேவைப்பட்டால், அல்லது கிராப் இல்லாத வைட் ஆங்கிள் விரும்பினால், அல்லது ஐபிஸை நம்பியிருந்தால் இந்த கேமரா வரம்புகளை உணரலாம். மேலும் துல்லியமான ஃப்ரேமிங்கிற்காக வியூ ஃபைண்டர் பயன்படுத்தும் பழக்கம் உள்ளவர்கள் மற்ற விருப்பங்களை பார்க்க வேண்டும். Canon EOS R50V ஐ பட்ஜெட்டில் உள்ளடக்க உருவாக்கத்திற்கான மிரர்லெஸ் கேமராக்களின் திசையில் ஒரு மிக வலுவான படி என்று நான் கூறுவேன். ஒட்டுமொத்தமாக இது மிக நல்ல வீடியோ மற்றும் படத்தரத்தை வழங்குகிறது. வேகமான மற்றும் நம்பகமான ஆட்டோ ஃபோகஸ் மற்றும் ஒரு சிறிய படைப்பாளிகளுக்கு ஏற்ற அம்சங்களை கொண்டுள்ளது. இருப்பினும் இது ஸ்டெபிலைசேஷன், வியூ ஃபைண்டர் போன்ற விஷயங்களில் சில சமரசங்களை செய்கிறது. எனவே இது சரியான தேர்வா என்பது உங்கள் முன்னுரிமைகளை பொறுத்தது. என்னை பொறுத்தவரை $74,999 விலைக்கு Canon EOS R50V என்னை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.